இந்த மாதிரி குடும்பம்லாம் எனக்கு நடக்கவே கூடாதுங்க. வயிறு வலி, இடுப்பு வலி, மந்த்லி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜூஸ குடிச்சிட்டு வேலைய பாரு அப்படின்றாரு. அதுவே என்ன பெத்த மாராசியா இருந்தா, 3 வேளையும் சோறு போட்டு என்ன 3 நாளா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. எப்பல்லாம் பீரியட்ஸ் ஆறானோ கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பயந்தே இருப்பாங்க. 3 நாளுமே என்னை எங்கேயும் அனுப்பாதத வச்சிருப்பாங்க. ஏன்னா, குடிகாரன் குடிச்சிட்டு ரோட்ல விடுவான். ஆனா நான் சும்மாவே விழுந்து கிடப்பேன் இந்த பீரியட்ஸ் பெயின்ல. அதனாலயே எங்க அம்மா பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சொன்னா 365 நாளும் உனக்கு வலிதான் அப்படின்றாங்க. ஆமா 365 நாளுக்கு 12 மாசம். 12 மாசமும் நம்ம பீரியட்ஸ் தானே ஆகுறோம். இந்த மனுஷனுக்கு புரியுதா இல்லையா? 2 குழந்தை பிறந்து கூட இந்த மனுஷனுக்கு அறிவுன்றது வரவே இல்ல. அதுக்கு தான் உனக்கு பெட் நேமா பேபின்னு வச்சிருக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அடுத்த ஜென்மம் இருந்தா நீ பொம்பளை புள்ளையா தான் பொறப்ப. அப்பதான் எங்க கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு தான் சாபம் குடுப்பேன். அவரும் அசால்ட்டா வச்சுட்டு ஆமா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்வாரு. இன்னைக்கு லஞ்ச் வேலையை சாப்பிட்டாச்சு. வந்த புக்ஸுக்கு எல்லாம் பைண்டிங் போட்டு அம்மா இருந்தா எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. பசங்களுக்கு ஊட்டுறது, விளையாட வைக்கிறது, வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனாலயே நான் ஃப்ரீயா இருந்ததுனால இன்னைக்கு பைண்டிங் போடுற வேலையெல்லாம் முடிஞ்சது. என்னுடைய டே இப்படி தான் இருந்தது.